பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு. ஒழுக்கம்ங்கிறது யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால முடிந்த, இதுதான் மனிதனுடைய இயல்புங்க. நம்மளுடைய இயல்பு இதுதான். விலங்குகளுக்குள்ள இன்னொரு உயிரை பறித்து தின்னுதான் அது உயிர் வாழ வேண்டும். ஆனா நாம அப்படி இல்லை. நாம உணவு உய்விக்கக்கூடிய அறிவு நம்ம கிட்ட இருக்குது, 6வது அறிவு. நாம எந்த உயிரையுமே நாம துன்பம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்ப அப்படி இருந்துட்டோம்னா, யாருக்கும் துன்பமே கொடுக்காம துன்பப்படுறதுக்கு உதவி செய்துட்டு வந்தோம்னா எல்லா உயிரும் நம்மளோட நட்பு கொள்ளுங்க. அந்த அன்பு மட்டும் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க. நீங்க ரோட்ல போனீங்கன்னாலும் சரி, அங்க போன பூனை நாய் எந்த உயிரா இருந்தாலும் நம்ம கிட்ட வாழாட்டு அது பாட்டுக்கு சுருங்கிரு. பெரிய பெரிய புலியும் இந்த ஒரு உயிர் பறிச்சு செய்யக்கூடிய பெரிய பெரிய விலங்கினம் கூட இந்த அன்பு, புத்தர் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கு. ஞானிகள் கிட்ட எல்லாத்தையும் அது ஏதாவது பண்ணும். ஆனா இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற ஞானிகள், மகான்கள், இதை உணர்ந்தவங்க அங்க இருந்தாங்கன்னா தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள சுத்திட்டு தான் போக முடிஞ்சு அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. இது கதையில நாம கேட்டிருக்கிறோம். அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஒழுக்கத்தால் உலகனையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை விளங்க வைத்தவர் நமக்கு. உண்மையே இல்லைங்களா? இதைவே இன்னும் கொஞ்சம் நாம இந்த சங்கல்பத்தை, இந்த 2 ஒழுக்க சங்கத்தை எப்படி அருட்காப்புல சங்கல்பத்துல ஒரு சொன்னோமோ, இது கூட இன்னும் கூட ஒன்னு கொஞ்சம் உயர்ந்த நிலையில நாம சிந்திப்போம். நம்ம பிரார்த்தனை பண்றப்போ, தவம் பண்றப்போ, என் உள்ளத்தில் எழும் எண்ணமோ சொல்லோ செயலோ, அதாவது இதுல கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தது, அதுல கொஞ்சம் பாசிட்டிவ். எண்ணத்தில் எழும் எண்ணம் சொல் செயல் அனைவருக்கும் நன்மையே உண்டாகட்டும். இது சொல்லுவாங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த துன்பம், ஏன்னா இப்போ நிறைய கொஞ்சம் மகரிஷி எப்பவுமே சில விஷயத்துல இன்னுமே நீங்க என் தோல் மேல இருந்து இன்னும் சிந்திங்கன்னு தான் சொல்லி இருக்கிறார். எண்ணத்தில் எழும் எண்ணம் சொல் செயல் அனைவருக்கும் நன்மையே உண்டாகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். எனது எண்ணம் சொல் செயல் அனைத்தும் அனைவருக்கும் நன்மையே உண்டாகட்டும். இன்னொருக்க சொல்லாங்களா? எனது எண்ணத்தில் உருவாகும் எண்ணில் உருவாகும் எண்ணம் சொல் செயல் அனைவருக்கும் நன்மையே உண்டாகட்டும். எண்ணில் எழும் எண்ணம் சொல் செயல் அனைவருக்கும் நன்மையே உண்டாகட்டும். இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை சொல்லிட்டு மனசுக்குள்ள இதை நினைச்சுக்கணும். ஏன்னா எண்ணம் தான் சொல்லாகுது. பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவாருங்க நம்ம முரளிக்குமார், எண்ணம் தான் சொல்லாகுது. சொல்லுதா? அதுக்கு உலகத்துல வேற ஏதாச்சும் இருக்குதுங்களா? எதுவுமே இல்லை. அப்ப இந்த 3 தான் நடக்குது. இந்த 3ல நாம நன்மையே செய்வோம் அப்படின்னு தியானத்துல வேண்டுன்னு என்ன கிடைக்குங்க? அதுதான். அப்போ ஒழுக்கமா வாழ முடியும் இல்லைங்க, எல்லா உயிரோட நட்பு கொள்ள முடியும் இல்லை. ஏன்னா இந்த 6 குணத்துலதான் அந்த பேராசை, கடும்பற்று, உயர்வதால் மனப்பான்மை, வஞ்ச, விலங்கினத்துல இருந்து வந்த பதிவு கம்பேர் பண்ணி பாக்குறதுங்க. ஏதோ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ இல்ல நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் நடந்துருச்சுன்னா நம்மள அறியாமையே நம்ம கிட்ட இது மட்டும் இவங்க செஞ்சிட்டாங்க, பெரிய இவங்களை போய் புகழ்ந்துக்கிறோம். ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு மனவளக்கலை மன்றத்துல நான் கண்கூட பார்த்ததுங்க, நல்லாசிரியர் விருது பெற்றுட்டு நம்ம ஒரு ஆசிரியர் வந்துட்டாங்க. அது அவங்களுக்கு பெருமை தானுங்க. 1 வருஷம் கடுமையான உழைச்சிருக்கிறாங்க. அப்படித்தானுங்க சாமிநாதன் சார், அவங்களுக்கு பெருமை தானே. அதை கொண்டு வந்து நம்ம கிட்ட எல்லாம் காமிச்சு வாழ்த்து பெறலாம், ஆசி பெறலாம், மகிழ்வுலா அப்படின்னு வர்றாங்க. அதை கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாத்துக்கிட்டே பேசிட்டு அப்புறம் முன்னாடி அந்த வரவேற்புல அப்படி வச்சுட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அங்க 2 பேராசிரியர்கள் பேசுறாங்க. ஆமா, இதை ஒரு பெருமையை இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது என்னங்க? அவங்களுக்கு எந்த விதமான பகை இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த பொறுக்க முடியாத உணர்வு சொல்ல வருது. இந்த மாதிரி நம்மகிட்டே இருக்குதுங்க. நம்மகிட்டயுமே நம்மளை அறியாமையே இதெல்லாம் வருங்க. யாராவது நம்ம கூட இருக்கிறவங்கள இல்ல இது இல்ல மன்றங்களுக்குள்ளேயே பாருங்க. இப்ப சூலூர் கொஞ்சம் நல்ல மதிப்பெண் வாங்கிடுச்சு, பாயிண்ட்ஸ் கூடிடுச்சுன்னா அடுத்தவங்க அவங்க எல்லாமே அங்க பணத்தை கட்டி இப்ப நம்பர் போட்டுக்கிறாங்க. இல்ல என்னன்னுமோ அது எனக்கு தெரிஞ்ச அளவுல பேசுறேங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்லணும்னு கூட சொல்றது, இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு கூட சொல்றது இல்லைங்க. அவங்க
அவங்களை அறியாமே அந்த விலங்கின குணத்திலிருந்து, அந்த கம்பேர் பண்ணி பார்க்கிற குணத்திலிருந்து வந்திருக்குது. ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உடல்நல குறைவில் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். அப்பதான் இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்றதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஹார்ட்ல ப்ராப்ளமோ அதே மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. டாக்டர் வந்து பாக்குறப்போ என் எண்ணத்துல தோணுது, அந்த நோயிலேயே அவரை விட எனக்கு பெருசா இருக்குதுன்னு டாக்டர் சொல்லுவாரான்னு கேக்குதுங்க என் மனசு. அப்புறம் அவரை விட எனக்கு அந்த ரத்தத்திலயோ என்னென்னமோ அவங்க சொல்லுவாங்கல்ல மெடிக்கல், அதுல எல்லாம் அந்த இருக்கிற நோயாளியிலையும் நான் தான் பெரிய ஆளான்னு பார்க்கணும்னு என் மனசு கேக்குதுங்க. ஆய்வு அப்பதான் நடக்குதுங்க. உண்மைதானே? ஹாஸ்பிட்டல்ல தான் நிறைய நேரம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கம்பேர் பண்ணி பார்த்து பொறாமப்பட்டு இருக்கிறது எல்லாமே அங்கதான் நம்ம இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைலைட்டா வர்றாருங்க, திருத்தமுடன் காயகல்பம், சீர் கருமயோகம், உடற்பயிற்சி தந்து. இங்கதான் நம்ம கிட்ட நேரடியா அவர் மகிழ்ச்சி வர்றாரு. அந்த திருத்தமுட உயிருக்கு முதல்ல வர்றாரு. திருத்தமுடன் காயகல்பம், காயகல்ப பயிற்சி எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த பயிற்சி யாருமே சொல்லி கொடுக்கல நம்மளுக்கு. அதாவது கல்பமா அது ஒரு மாத்திரை மருந்தா இருந்ததை தான் ஐயா நான் வர்றப்போ சொல்லிட்டு இருந்தார். இந்த காயக பயிற்சி எல்லாம் பொறுப்பாசிரியர். அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வருங்க. அவரு எதைய சாட்சிக்கு எடுக்கிறாரு பாருங்க. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினாலே இருத்தியே கபாலம் ஏற்று வள்ளீரேலே. அதுக்கடுத்து என்ன சொல்ற, விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும். இதுக்கு அடுத்த கடைசி லைன் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஒடுங்குகிற வாய்வை புதிய அன்பர்களுக்கு தெரியாது. உருத்தரித்த நாடில அந்த வாய்வை நாம கபாலமேற்றி உடம்பெல்லாம் வலிச்சு விட்டா மேனியும் சிவந்துடும், அதை தேஜஸ் ஆயிடுவோம். பார்க்கறக்கு அழகா இளமையோட இருப்போம். வயசானவங்களும் இளமையோட. இது அந்த சித்தரே சொல்லிமுங்க. இவர் அதுக்கு அந்த சித்தரே என்னங்கிறாரு, அருள் தரித்தர் நாத பாதம் அம்மை பாதம் உண்மை உண்மை சத்தியஞ்சராங்க. அந்த சிவன் சக்தியினுடைய சத்தியமா சொல்றேன்டா இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. சொல்றாரா இல்லீங்களா? சாமி சத்தியமா சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றோம் இல்லைங்க, அதைத்தான் அந்த சித்தர் சொல்றாரு. அந்த சிவன் பார்வதியினுடைய தலை மேல கை வச்சு நான் சொல்றேன் இது உண்மை, இந்த காய்கள் பயிற்சி செய்யுங்க அப்படின்னு அந்த சித்தர் வாக்கியத்தை எடுத்த. ஏன்னா சித்தருடைய பாடலை புரிஞ்சக்கூடிய ஒரே மகான் நம்ம வேதாத்திரி. அதனாலதான் இந்த நூற்றாண்டில் அவர் சித்தர்ன்னு நாம சொல்றோம். எவ்வளவு அந்த காய்கல்பத்தை பத்தி. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க, கர்மயோகம், சீர் கர்மயோகம். ஏன்னா இந்த கர்மயோகத்தை பத்தி நம்ம விவேகானந்தர்ல இருந்து நிறைய படிச்சிருக்கோம். அதுக்கு முதல்ல நிறைய இலக்கியத்துல இருந்தாலும் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னது விவேகானந்தர் தான். அது அந்த இடத்துல நான் முதல் தவத்திலேயே சொல்லுவோம், தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார். அந்த மாதிரி நாம பிறந்ததே கர்மத்தை கழிக்கிறதுக்கு தான். அப்ப அதுல அந்த கடமை தான், கர்மங்கிறது கடமை. இந்த ஆறாவது அறிவு பெற்ற பிறவி எடுத்துட்டு வந்தோம்னா அது எதுக்குன்னு சேர்ந்து 4 பேத்துக்கு நல்லது செய்துட்டு மறையறதுதான் நமக்கு தொன்றாற்றி இன்பம் காண்பதுதான். இதைத்தான் நம்மளுடைய மகிழ்ச்சி தெளிவா சொல்றாரு. காய்கள் பயிற்சி நம்ம எவ்வளவு முக்கியமோ அதே போல தொன்றாற்றுவதும் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது என்னங்க, உடற்பயிற்சி தந்து. இது சிம்பிளா எப்படி சொன்னாரோ அது போல அவருடைய பயிற்சியும் சிம்பிளான பயிற்சி. உடம்புல உயிர் இருந்தா போதும். அதான் 8 வயசுல இருந்து 80 வயசுல இருக்கிற வரைக்கும் செய்யலாம் எளிய முறையிலேங்க. இந்த பயிற்சிய நான் மிலிட்ரியில இருந்தங்காட்டி ஹிந்திலையும் இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்க தெரியும். அதனால டெல்லி, பாம்பே, இங்க மாதிரிலாம் நைனித்தால், ரிஷிகேஷ் அங்கெல்லாமே பயிற்சியை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க போயிருக்கிறோம். ஒரு முறை இளமுருகன் சார் கூட போனோம். அவர் இங்கிலீஷ்ல ஒரு முறை வந்து எல்லா யோகா நிறைய யோகா இருக்குது இல்லை, நம்மளது குண்டலினி யோகா, அது போல நிறைய யோகா இந்தியா முழுவதும் இருந்து அவங்க பயிற்சிகளை வந்து அங்க சொல்லி கொடுக்கணும். எது பெஸ்ட் அப்படின்னு ஒரு நடுவர், அங்க ஒரு டீம் இருந்தது, இந்த பட்டிமன்ற நடுவர் மாதிரி. அதுல இருக்கிற நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து இந்த யோகால சிறப்பு பண்ணலான்ட்டு
ஒரு பத்திரிகையாளர்கள், அது ஃபேமஸ் இந்தியா லெவல்ல வர அந்த பத்திரிகை பேர் எனக்கு தெரியல, அவங்க இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில டாக்டர் டிஆர் கார்த்திகேயன் சார் இருக்கிறார் இல்லைங்க, அவர் தான் டெல்லியில நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி நீங்க வந்து இங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு. இது 10 நாள் நடந்தது. காலையில் ஒரு பேட்ச், மத்தியானம் ஒரு பேட்ச், ஒவ்வொரு அமைப்புக்காரர்லயும் வந்து சொல்லுவாங்க. அதுல ஈஷாவும் வந்ததுங்க, நம்ம பெங்களூரு கூட ஜெய் குருதேவ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுல நம்மளதும் போயிருந்தது. அதுக்கு நடுவுற பாத்தீங்கன்னா மும்பையில இருந்து 3 பேரு இருந்தாங்க. மும்பை, டெல்லி, ராஜஸ்தான் 3 பேர்ல இருந்தாங்க. அவங்க எல்லா பயிற்சியிலும் வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே கவனிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளது ரொம்ப சிம்பிளிஃபைடு இருந்து அவங்க என்னென்னமோ எல்லாம் ரேக்கி அது இது என்னென்னமோ, அது ஆங்கில புலமை வேற அப்படி இப்படின்னு எல்லாம் பெருசா சொன்னாங்க. நம்மளது ஏதோ 10ஓட 11 போகும்னு நான் நினைச்சேங்க. ஆனா 10வது நாள்ல நம்ம உடற்பயிற்சியை மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க. அந்த உடற்பயிற்சியில செலக்ட் பண்ணிட்டு அந்த டாக்டர், அவர் வந்து பெரிய ப்ரொஃபஸருங்க, அவர் ஒன்று சொல்றாரு, இது இந்த உடற்பயிற்சியை வடிவமைச்சது ஒரு சாதாரண மனிதனா இருக்க முடியாது, அவர் மகானாத்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவரு சொன்னார். அப்போ எனக்கே புல்லரிச்சு போச்சு. ஏன்னா நம்ம உடற்பயிற்சி, கை கால் அசைவு, உள்ளுறுப்புகளுக்கான பயிற்சி, நம்ம ஜிம்மு, பாடி பில்டிங், இது அது எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்லியிருக்கலாம். சண்முக ஐயா எல்லாம் கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் புதிய நண்பர்கள் வந்திருக்காக சொல்றேன். என்னுடைய நண்பருக்கு தெரியுங்க, ராணுவத்துல நான் இங்க பிஷப்ல ஸ்கூல்ல படிக்கிறப்பவே கோல்டு மெடல் ஸ்போர்ட்ஸ் மேன் தான். இதுக்கு எனக்கு ஈஸியா மிலிட்ரியில் போய் சேர்ந்தேன். அங்கேயுமே மிலிட்ரியிலும் மேக்சிமம் ஸ்போர்ட்ஸ்ல தான் இருந்தேன். நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல தான் இருந்தேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறப்போ நிறைய சாப்பிட்றதுக்கு கிடைக்கும், ஃப்ரீ டைம் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப அவங்க எல்லாம் கடுமையா உழைப்பாளிங்க. நான் அதை கட்டடிக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ், ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் அங்கேயுமே வெயிட் லிப்டிங், பாடி பில்டிங், பாக்ஸிங், இந்த மாதிரி இதுல அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இத்தனையும் வாங்கிட்டு என்னுடைய குழந்தைய கரெக்டா படிக்கிற வயது வந்துருச்சு. சரி நீ போதும் சர்வீஸ், நான் உன்னை குழந்தைகளை படிக்க வைக்கலான்னு 20 வருஷம் 77 78 போயிட்டு 97 98 97 வந்துட்டேன். 19 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 20 வந்துட்டேன். இங்க வந்த திருப்பூர் வந்தா நான் ஆட்டோமொபைல் சைட்ல போலான்னு, இங்க பூரா திருப்பூர்ல என்ன தொழில், பனியன் தொழில் தானே. அதுல என்னுடைய சுத்தி உறவுக்காரர் இருக்க, நானும் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள போயிட்டேன். 3 வருஷத்துல பெரிய அளவில், ஏன்னா எனக்கு மிலிட்ரி கொடுத்த அந்த டிசிப்ளின், அந்த ஹார்ட் ஒர்க்குனால 99லயே 22 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணேன். பெரிய டர்ன் ஓவரா. அப்போ இப்ப என்னுடைய கம்பெனி பாத்தீங்கன்னா 250 300 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்குது. 400 500 பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு. இது இத்தனையும் எல்லா வசதி இருக்குது. 99ல ஹார்ட் அட்டாக்குங்க எனக்கு வயசு 39. எந்த குழந்தைகள் படிக்க வைக்கலான்னு வந்தனோ அந்த குழந்தைகளை விட்டு போட்டு போயிருவோம்னு தெரியுது. 39 வயசுல ஹார்ட் அட்டாக்குங்க. ஸ்போர்ட்ஸ் மேன். இதுல ஒரு ஜோக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் மிலிட்ரியில இருந்தாலுமே ட்ரிங்க்ஸ் இல்ல, ஸ்மோக் இல்ல, வெஜிடேரியன், அப்படி இருந்து வந்துருச்சு. இங்க இருக்க என்னுடைய உறவுக்காரங்க எல்லாருமே, அட இவன் ஸ்போர்ட்ஸ் மேனு, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, இவனுக்கு எப்படி ஆகுது, இப்படித்தான் எல்லாத்துக்கும் கேள்வி. ஆச்சரியமா? எனக்கும் அதே ஆச்சரியம் தானுங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்லை, எந்த எதையுமே இது இல்லை, எனக்கு இதுக்கு அட்டாக் ஐசியூல தான் இருக்கிறேன். இதே சிந்தனை தான். சரி டாக்டர் வந்தா கேட்டுடலாம் அப்படின்ட்டு யோசனையில இருந்து, அதே மாதிரி டாக்டர் வந்த ஹார்ட் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் நாடியை இங்க பார்க்க மாட்டாங்க, இந்த காலத்தான் பிடிச்சிதான் பார்ப்பாங்க. அவர் வந்து காலை தொட்டனும் முழிச்சிட்டேன். மெதுவான குரல்ல கேட்கிறேன், ஐயா நான் மிலிட்ரி, பேட் ஹேபிட் இல்லை, எனக்கு எதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது? அப்படியா தம்பி அப்படின்ட்டு கேஎன் ரெட்டிங்க டாக்டர் பக்கத்தால் வந்துட்டு, உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்ததா அப்படின்னு. ஆமாங்க அப்படி. எங்க அப்பா அப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாரு. ஆமாங்கன்னு. செத்து போன எங்க அப்பா மேல கோபம் வந்துருச்சு. வருமா வராதுங்களா? அப்பதான் நம்ம சிவகுமார் சார் பாடினார்ல ஒரு பாட்டு, தந்தைதான் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாய் இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈருயிர்கள் அறமோ மற்றோ அளித்த பதிவுல எல்லாம் நம் சொத்தாச்சு.
காடு தோட்டம் பங்களா நகை நட்டெல்லாம் அப்புறம் தான் வருங்க. அவங்க செஞ்ச பாவம் புண்ணியம் பூரா எங்கீங்க கண்ணுல பதிவாய் மூளையில பதிவாய் விந்துக்குள்ள பதிவாகுதுங்களா? அது மாதிரி எங்க அப்பா ஏதோ தெரிஞ்சு தெரியாம அவங்க எங்க பாட்டனும் ஹார்ட் அட்டாக்ல இருந்தார். எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. சுகரு பிரஷரு எல்லாம் டாக்டர்கிட்ட முதல்ல போனோன்னு முதல்ல எல்லாம் ஏதாச்சும் நோயின்னு போனா உங்களுக்கு உங்க வீட்டுல இப்ப என்னை கேட்ட மாதிரி உங்க அப்பாவுக்கு இருந்ததான்னு. இப்போ நீங்க தலைவலின்னு போனீங்கன்னாவே இப்ப சுகர் இருக்கா பிரஷர் இருக்கா இதை கேட்டுட்டு அப்புறம் ஏன்னா நாம எல்லாம் தெரிஞ்சுட்டுங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தா தான் இது வரும். அந்த மாதிரி இந்த சுகர் பிரஷர் இந்த மாதிரி பரம்பரை வியாதிகள் வர்றதுக்கு காரணம் அந்த விந்துல இருந்து. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து விடுபட்டு இந்த காயகல்பத்திலிருந்து கருவழிய திருவுடையார் ஒரு குழந்தையை கொடுக்கிற வல்லமே நம்ம காயகல்ப பயிற்சியில தான் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த உடற்பயிற்சியில அவரு சொல்றாருங்க அந்த டாக்டர் நம்ம கிட்ட, இது ஒரு சாதாரண மனிதன் கொடுத்த பயிற்சி இல்ல, மகானா தான் கொடுத்திருக்கோன்னு. ஏன்னா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லா உறுப்புகளுக்கும் இவங்க கொடுத்த உடற்பயிற்சியில இருக்குது. அது எளிய முறையில கொடுத்துட்டாங்க, எல்லாராலையும் கொடுக்க முடியுது, எல்லாராலையும் செய்ய முடியுது அப்படின்னு பாராட்டிட்டு நம்மளுக்கு சான்றிதழ் கொடுத்தாங்க. இதுக்கு மேலான குரு நம்மளுக்கு தேவைங்களா? எவ்வளவு விஷயம். இந்த மாதிரி குரு யாருக்காவது கிடைச்சிருக்கிறாங்களா? நம்மளதான் இறைநிலை தேர்ந்தெடுத்திருக்கு. அதாவது சிலரெல்லாம் சொல்லுவாங்க, குருவை தேடி நாம போறது இல்லைங்க, குருவே நம்மளை தேடி நம்மளை சீடன் ஆக்கி இருக்கிறாங்க. எப்படி வள்ளலாறு தேடி வந்து மகரிஷிய சீடராக்குனாரோ அதே போல குருவே நம்மளை தேடி இங்க வந்து ஆக்கியிருக்கிறார். நான் அந்த குருகுல கல்வியில 6 மாசம் மகரிஷி கிட்டயே இருந்து படிச்சேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எங்களுக்கெல்லாம் மகரிஷியே வந்து பாடம் எடுப்பார். அப்ப படிச்சதுல அவரு எங்களை எல்லாம் தூதுவர், வேதாத்திரிய தூதுவர்ன்னு தான் சொல்லுவார். அதனால உங்களை நான் வேண்டி விரும்பி நிறைவா கேட்டுக்கொள்வதில் நம்ம தலைவர் ஐயா KR மயில்சாமி என்ன சொன்னது போல, யதார்த்தமா சொன்னது போல, நான் மகரிஷிக்கு ரசிகராகவோ அவரை பத்தி சிறப்பா பேசிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் செய்யலாம். ஆனா அவரை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். அவர் எப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த நோக்கத்துல தானுங்க ஐயா சொன்னது போல வேதலோக அன்பு நிலையம் நாங்க ஆரம்பிச்சதே அதுதான். மகரிஷி என்ன பண்ணாருங்க, கரெக்டா அவருடைய 60 வயசுல 58-60 வயசுல குடும்ப கடமையை முடிச்சுட்டு என்ன பண்ணாருங்க, சமுதாய நலனுக்காக வந்துட்டாருங்களே. அதாவது மனிதனுடைய 4 பாகம் இருக்கு, பிரம்மச்சாரியம், இல்லறம், வானப்பிரஸ்தவம், சந்நியாசம். இதுதான் பெரியவங்க முனிவர்கள் ஞானிகள் நமக்கு சொன்னது. அவர் எப்படி அவருடைய பிரம்மச்சாரியத்துல எல்லா கலையும் கத்துக்கிட்டாரோ, எப்படி எல்லாம் எங்கெல்லாம் போய் கத்துக்கிட்டாரு. அவரு 1911வது வருடத்துல 7 பெண் குழந்தைக்கு அடுத்தது 8வது ஆண்மகனா பிறக்கிறாரு. தவம் இருந்து அவங்கள இது பண்ணாங்க. ஆனா ஒரு நெசவாளர் குடும்பத்துல 8 குழந்தைங்க அதுக்கப்புறம் இருந்து. இத்தனை இருந்தும் சாதாரண நெசவாளர் குடும்பம்னாவே வறுமை. அந்த குடும்பத்துல இவர் 3வதுக்கு மேல படிக்க முடியல, ஏன்னா வறுமை அவ்வளவு. அந்த வயசுலயே அவரு நெசவு நூக்கு அந்த குழியில போய் செயல்படுறாரு. இந்த வறுமை ஏன்னு கேள்வி கேட்கிறாரு. கடவுள் எல்லாத்துக்கும் சமம்னா எல்லாத்தையும் இது பண்ணோன்னு அங்க தேடல் ஆரம்பிச்சுட்டாரு அவரு. அப்ப இந்த வறுமை போக்குறதுக்காக அவரு ஆங்கிலம் கத்துக்கிறாரு, இன்னும் என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ கலைகள் எல்லாம் கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்காக அரசாங்கத்து பணியாளராக இருக்கிறாரு, தொழிலாளியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல தொழில் அதிபர், 2000 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் அதிபரா மாறுறாரு. இப்படி ஒவ்வொரு கட்டத்துல அவர் ஒவ்வொரு இது மாறிட்டு இருக்கிறாருங்க. நான் அந்த 6 மாத காலத்துல மகரிஷி கொடுக்குறப்போ ஒரு தீசஸ் ஒண்ணு கொடுப்பாங்க. அதாவது நாம படிச்சுக்கிட்ட இதுல ஒட்டுமொத்த என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது. நான் குடும்ப அமைதிக்கு மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு புக்கு எனக்கு அன்னைக்கு அந்த குருகுல கல்வியில எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதை எழுதுறப்போ அவருக்கு அந்த சமயத்துல ஏஜ் பாத்தீங்கன்னா 94. மகரிஷியினுடைய ஏஜ் 90. 2006 தான் 96 தான் அவர் மறையிறாருங்க. அந்த 94 வருடத்துல அவரு
அந்த 94 சிறப்புகள் மகரிஷி கிட்ட இருந்ததுன்னு அப்ப ஆய்வு பண்ணி எழுதுனது. இதுல மகரிஷியினுடைய சிறப்பு அவருக்கு எப்படி ஆய்வு பண்ணி எழுதி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உலக மக்கள் அனைவரும் செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடன் வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் வாழ்ந்து வரும் இறை உணர்ந்த இறை ஞானி அவர் இருக்கிறார். அதனால அதை பாஸ்ட் பிரசன்ட் டென்ஸா எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி எழுதுனதுல இன்னைக்கு நான் மிக முக்கியமா எடுத்துட்டு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அருள் தந்தை. அதாவது பொருள் இல்லைன்னா இந்த உலகம் இல்ல, அருள் இல்லைன்னா எவ்வுலகமும் என்ன சந்தோஷமா வாழ முடியாது. அதுதான் அருள் வாழ்க்கை. அருள் நிதிகளை உருவாக்கி இருக்கிறார். யோகிராஜ் யோகத்திலேயே சிறந்த யோகம் ராஜயோகம் பாங்க. ஆனா அந்த ராஜயோகத்தை கர்ம யோகத்தை இணைச்சு நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவருக்கு யோகிராஜ். தத்துவ ஞானி. எது உண்மையோ மாறாம மாற்ற முடியாம இருக்குதோ அதை எடுத்து சொல்லி இருக்கிறார். அதனாலதான் அவரை தத்துவ ஞானி அப்படிங்கிறாங்க. பாமர மக்களின் ஞானி. நாமெல்லாம் புரிஞ்சு அவர் வழியில வாழக்கூடிய வழியில, அதனால அவர் பாமர ஞானிங்கிறோம். இறை ஞானி. இப்ப நான் சொன்னதுதானுங்க, இறை உணர்ந்திருக்கிறாரு. அதையே நாம அப்படியே உணரக்கூடிய வகையில எடுத்து கூறியிருக்கிறாரு. ஏன்னா உணர்ந்தவாற ஓர முடியுங்க, இறையை பற்றி இல்லை, இல்லைன்னு முடியாது. அவர் ஓதுனால அவரை இறை ஞானி அப்படிங்கிற. அப்புறம் எந்த இடத்துலயும் அவர் பாத்தீங்கன்னா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாட உலக நல தொண்டன்னு தான் போடுவாரு. ஏன் போடுறாரு? நீங்க இத்தனை கவிதை எழுதியிருக்கிறாரு, இத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாரு, எங்காச்சும் ஒரு இடத்துல இதுதான் எனக்கு மத்த விவேகானந்தர்ல இருந்து பெரிய நல்ல மகான்கள் எடுத்துருங்க. ஏதோ ஒரு இடத்துல மொழியாலேயோ இனத்தாலேயோ நாட்டாலேயோ ஜாதியாலேயோ மதத்தாலேயோ சுருங்கி நிற்பாங்க. ஆனா மகரிஷி எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இத்தனை கவிதையிலும் இத்தனை புத்தகத்திலுமே தமிழ் தான் பெருசு, இந்தியா தான் பெருசு, இந்த ஜாதி தான் பெருசு, இந்த மதம் தான் பெருசு, எங்காச்சும் பார்க்க முடியுதுங்களா? ஏன்னா அவர் பிரபஞ்சம்தான். அதுல இருந்து ஒரு துளிதான் நாம வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு இல்லைன்னு உணர்ந்ததுனால உலக நல தொண்டன் அவரை போட்டுக்கிறாரு. அதே போல இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவனவர் அவர் தான். மெய்ஞானி, உண்மையை உணர்ந்தவர், இந்த சாதனை மார்க்கத்தை கொடுத்த சாதனையாளர், சீர்திருத்தவாதிங்க. எப்படி ஐயா சொன்னது போல உள்ள இருக்கக்கூடிய காத்த போக்கணும், வெளியில இருக்கிறத போல தண்ணி ஊத்தணும். அதே போல அல்லதை போக்கணும்னா உள்ளதை உணரணும், நல்லதை செய்வோம். அதை சொல்லி கொடுத்த சீர்திருத்தவாதி. சித்தர்களுடைய அந்த பாடல்களை எளிமையான முறையில நமக்கு எடுத்து கொடுத்த சித்தர். அன்பானவர்கள். இந்த குருவை பத்தி மேன்மையை நாம சொல்ல முடியாதுன்னு அவரே குரு வணக்கத்துல எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. எவ்வளவு அன்பானவர், கருணையாளர். பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துலயும் போனாலும் அவர் கண்ணை பார்த்தாவே அவர்கிட்ட இருந்த ஆற்றல் நம்ம கிட்ட வந்துட்டு, அந்த அளவுக்கு கருணையாளர். தொழிலாளியா இருந்தாரு, நெசவாளியா இருந்தாரு, முதலாளி தொழில் அதிபரா மாறினாரு. கற்றறிவாளர். அதாவது கற்க கசடர கற்றபின் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த அதாவது ஃப்ரீயா இருக்கணுங்க. ஃப்ரீயா இருக்கணும். ஒண்ணுமே இல்லாத இந்த பிளாக் போர்டு எப்படி ஓப்பனா இருந்தா அதுக்குள்ள போய் எது வேணா எழுதலாம். அந்த மாதிரி எந்த இடத்துல கற்க போனாலும் மன திறந்து ஓப்பனா இருந்தங்காட்டி அவரு எல்லா விஷயத்தையும் கற்று உணர முடிந்ததுங்க. அதனாலதான் கற்றறிவாளர் அப்படிங்க. வள்ளலாருக்கு நல்ல சீடனுங்க. பணியாளர், அரசாங்கத்துல பணியாளரா இருந்தாரு, நல்ல குடும்ப தலைவனா இருந்தாருங்க. கர்மயோகியா இருக்குது. தொண்டுதான் எல்லான்னு கரெக்டா தன் கடமை, இல்லற கடமை முடிச்சோன்னு இந்த வானப்பிரஸ்தவத்துக்கு வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டாருங்க. ரிஷிகள்கள்லாம் சொன்னதை எளிமையான முறையில நமக்கு எடுத்து கொடுத்த மகரிஷியா இருக்கிறாருங்க. அதே மாதிரி அமைதியானவருங்க. பண்பாளர், ஐந்தொழுக்கு பண்பாட்டை கொடுத்த பண்பாளர். இலக்கியவாதி. அவர் எல்லா இந்த புக்குல எல்லாம் கொடுத்து போன எல்லா இலக்கியவாதிகளும் இதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். கவிஞர். எத்தனை கவிதை 2000க்கு மேல. துறவிங்க. அவர் ஏதாவது ஆசைப்பட்டாருங்களா? ஆலியார் வந்தோடனே எதையுமே தனக்குன்னு வச்சுக்கல. எல்லாமே உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு எல்லாமே என்ற குழந்தைன்னு அவரு நினைச்சிட்டு வாழ்ந்த துறவிங்க. நல்ல ஆசானுங்க. பாடத்தை நடத்த உட்கார்ந்துட்டாருன்னா கண்ணை மூடிட்டு தான் நடத்துவார். அப்படியே நமக்குள்ள வந்து ஊடுருவாரு. அதுக்கு தான் நல்ல ஆசான். எழுத்தாளர். நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ஜோதிடர். வானியலை பத்தி எவ்வளவு தெளிவா எடுத்து கொடுத்திருக்கிறார். வானியல் ஜோதிடத்தை. அறிஞர். எல்லா விஷயமும் முத்தமிழுக்கும் தெரிஞ்சவர் தான்.
அதே வர உடல் மருத்துவர், உடற்பயிற்சி இவ்வளவு தூரம் சொல்லணும்னா ஆயுர்வேத, ஹோமியா, சித்தா இதுல எல்லாமே அவர் தேர்ந்ததுனாலதான் உடல் மருத்துவர். அதே போல மனநல மருத்துவர் இங்கதான் வருது. மனம்னா என்ன? ஒண்ணுமே இல்லை, அது எண்ணம் தான் மனம். எண்ணங்களின் கூட்டுத்தான் மனம். அப்போ அந்த எண்ணம்னா என்ன அப்படின்னு கேட்டும் கூட நம்மளுக்கு பல பேத்துக்கு சொல்லாது. மனம்தான் எண்ணம்னு தெரியும், ஆனா அந்த எண்ணம்னா என்ன? ஏன்னா ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சிருந்தா மட்டுமே அதை சரியா கையாள முடியும். இந்த செல்போனை தெரிஞ்சுங்காட்டி தான் ஓரளவுக்கு கையாளிட்டு இருக்கிறோம். இதே குழந்தைங்க, பெரியவங்க கிட்ட இது தெரியல. அதே போல எந்த ஒரு பொருளை நல்லா தெரிஞ்சுக்கிறோமோ அதை கரெக்டா, ஏன்னா எண்ணம் தான் எல்லாமே இருக்குது, சொல்லும் செயலும் விளைவா இருக்குது. ஆனா அந்த எண்ணத்தை பத்தி தெரியாம நம்ம எண்ணத்தை கையாள முடியாது. அப்ப அந்த எண்ணம்னா என்னன்னு விளக்குற, நீ எதை பார்க்கறையோ, கேட்கறையோ, சுவைக்கிறையோ, நுகர்றையோ அதுதான் எண்ணமா. பார்ப்பது கேட்பதெல்லாம் நல்லதா இருந்தா உனக்கு வரக்கூடிய எண்ணம் நல்லதா இருக்கும். எப்படி விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அப்படி நாம பாக்குறது கேட்கறதெல்லாம் நல்லதா பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா குதிரை மாதிரி கடுவாடம் போடும், அது பாட்டுக்கு நமக்குள்ள வந்து பதிவாயிக்குது. அப்ப அதுதான் நம்மளுக்கு வருது. அப்ப பார்ப்பது கேட்டதெல்லாம் கெட்டதா இருக்கல, வரக்கூடிய எண்ணம் கெட்டதா இருக்கு. அப்ப அதைய மாத்திரக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா, மெத்தட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த மெக்கானிசத்துக்கு பேர் தான் மெடிடேஷன். அதையும் மனநல மருத்துவரா இருந்து இங்க நம்மளுக்கு அந்த தியானத்தை கத்துக் கொடுக்கிறாருங்க. அடுத்தது காய்கல்பத்தின் மூலமாக உயிர்நல மருத்துவராக, சொற்பொழிவாளராக விதியை வென்றாரு. அவருக்கு ஆயுள் வந்து 58 தான் சொன்னாங்க. ஆனா எவ்வளவு வரைக்கும் இருந்துட்டு போனார்? 96 இருந்துட்டு போனார். விதியை வென்றவர், நிபுணர், உத்தமர், ஞானச்சுடர், அருள் தொண்டர், மனவள கலைஞர், குண்டலினி யோகி, முனிவர், 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த ஈடற்ற மகான். இப்படி நிறைய மகிழ்ச்சி பற்றி சொல்றார். அந்த வகையில சரியா 1 மணி நேரம் எந்த இடத்துல உங்க நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அந்த இறைநிலைக்கும் இதை உருவாக்கி கொடுத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.